வணக்கம், வெல்கம் டு ஆர்விஎஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பத்ரிநாத் கோயிலோடைய ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். நேற்று நம்ம சோனப்பிரயாக்லேருந்து கிளம்புனதாக சொன்னோம் இல்லையா, அதான் இந்த ரூட். சோனப்பிரயாக்லேருந்து பத்ரிநாத்துக்கு 215 கிலோமீட்டர் தூரம். இது டோட்டலாக ஒரு 9 hours கிட்ட ஆகும் அந்த பாதையில் போகிறதுக்கு. இதுதான் அந்த ரூட், நாங்கள் போன ரூட். இந்த சோனப்பிரயாக் குப்தகாசி உக்கிமட் வழியாக தான் நம்ம பத்ரிநாத்துக்கு போக முடியும். இன்னொரு ரூட் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கேதார்நாத்துக்கு வராமல் நம்ம ருத்ரப்பிரயாக்லேருந்து டைரெக்டாக கூட பத்ரிநாத்துக்கு வந்துடலாம். அந்த ரூட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நல்லா சரி பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அகலமாக இருக்கும், பயம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரூட் ஷார்ட் ரூட் தான். கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் நேரோவாக இருக்கும், கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருக்கும். இது நல்ல ஹைட்டு, இந்த பாதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பள்ளத்தாக்கு ரொம்ப இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வழியாக போனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த வழியாக துங்கநாத்னு ஒரு கோயிலும் வருது. அது நான் நேற்று சொன்னோம் இல்லையா, பஞ்சகேதாரில் அதுவும் ஒன்று. இது நிறைய ட்ரெக்கிங் பண்ணுறவங்கெல்லாம் இங்கே வந்து பார்க்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கோயிலும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. இங்கேயும் லாட்ஜ் எல்லாம் இருக்குது பாருங்கள், இங்கேயும் தங்கலாம். இது சீனரிலாம் பார்க்க அழகாக இருக்குது. இப்போ நம்ம பத்ரிநாத் கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் பத்ரிநாத் கோயில். இந்த தான் நாங்கள் தங்கின ஜியோ பவன் சொல்லக்கூடிய ஒரு லாட்ஜு. நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணோம். இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் நடந்து வர்றதுக்கு. இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். இங்கே பக்கத்தில் நிறைய லாட்ஜ் இருக்குது, அதெல்லாம் சீப்பாகவும் இருக்கும், நல்லா இருக்குது. இந்த மலை வியூ பாருங்கள். இது ஃபுல்லாக சுற்றி மலை தான், பனி மலை தான், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு பள்ளத்தாக்கில் தான் இந்த கோயிலை அமைச்சிருக்கு. அங்கே பாருங்கள், இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பத்ரிநாத் கோயில் பத்ரிநாராயணன்னு சொல்லப்படுகிற கடவுள் தான் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இது விஷ்ணு சிலை 1 அடி இருக்கிறதாகவும், அதில் அந்த 1 அடி சிலை சங்கு சக்கரம் வச்சுக்கிட்டு 2 கை மேல் நோக்கியும் 2 கை தியானம் செய்வது போலவும் அந்த சிலை இருக்கும். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வியூவை பாருங்கள், இந்த பனிமலையும் அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பத்ரிநாத் கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இது ஒரு வருடத்தில் 6 மாதம் தான் திறந்திருக்கும், ஏப்ரல் டு நவம்பர். இப்போ நேற்று தான் இந்த 2020 இயருடைய ஓப்பனிங் டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 30 காலையில் 4 மணிக்கு திறக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் பிளான் பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கும் இந்த பத்ரிநாத் கோயிலில் கேரளா சேர்ந்த நம்பூதிரி பிராமணன் தான் தலைமை பூசாரியாக இருக்காங்க. அவங்க தான் அந்த தலைமை பூசாரியாக செஞ்சிட்ருக்காங்க. நிறைய சவுத் இண்டியன்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க, நல்லாயிருக்கும். இந்த மலை 10,279 அடி உயரத்தில் இருக்குது. இந்த கோயில் பாருங்கள், இதான் அந்த வியூ. இது ஆரம்பத்தில் புத்தர் மடமாக தான் இருந்தது. பிறகு தான் ஆதி சங்கராச்சாரியார் 7ஆம் நூற்றாண்டில் புனரமைச்சதாக சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் நிறைய நிலநடுக்கம் அதிர்வுலாம் கோயிலும் நிறைய சேதமடைஞ்சதாக சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது அலகானந்தா நதி. இப்போ அங்கே நீங்கள் பார்க்குறது தப்த குண்டு. இது வருஷம் முழுக்க வெந்நீர் ஊற்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஜென்ட்ஸ் லேடிஸ்க்கு தனித்தனியான இடம்லாம் இருக்குது. கண்டிப்பாக பக்தர்களாக வரவங்க எல்லாருமே இங்கே குளிச்சுட்டு தான் போகிறாங்க. அந்த வெந்நீர் குண்டத்தில் நிறைய மினரல்ஸ் இருக்கிறதாகவும், தாது பொருட்கள் இருக்கிறதாகவும், நிறைய நோய்கள்லாம் குணமாகதாகவும் சொல்கிறாங்க. இதான் அந்த அலகானந்தா நதி. இதுக்கு மேலே ஒரு சின்ன பிரிட்ஜு போகிறது இல்லையா, அங்கே தான் பக்தர்கள் எல்லாம் நடந்து போய் அந்த பக்கம் இருக்கும் பத்ரிநாராயணன் கோயிலை தரிசனம் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த கோயிலை பார்த்தாலே தெரியும், இது புத்திசம் மொனாஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். ஆரம்பத்தில் ஆதி சங்கராச்சாரியர் சாலிகிராமம் கல்லாலான பத்ரிநாராயணனை அலக்கானந்த ஆற்றில் கண்டெடுத்ததாகவும், பிறகு தப்த குண்டு அருகே ஒரு குகையில் வச்சதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் 16ஆம் நூற்றாண்டில் கர்வால் ராஜா அந்த மூர்த்தியை பிறகு பிரதிஷ்டை செய்து
இந்த கோயிலில் இப்போ இருக்கிற இடத்துல பிரதிஷ்டை செஞ்சதாக புராணங்கள் சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த தப்த குண்ட இடம். இது பெண்களுக்கும் தனி ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அது நல்ல ப்ரைவசியாகவும் இருக்கும். இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த மலைப்பகுதி ஃபுல்லாக பனிமலை தான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாகவத புராணம் படி பத்ரிகாசிரமத்தில் விஷ்ணு நர் நாராயணனாக அவதரித்தார் என்றவும், இதை இங்கு 2 மலை தொடர்களாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், நர் நாராயணன்னு 2 மலை தொடர் இருக்குது. இதான் அந்த கோயிலுடைய பக்கத்தில் இருந்த வியூ. இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் அந்த புத்தர் மடம் மாதிரியே தான் இருக்கும். இது அந்த பின் சைடு, கோயிலுக்குள்ளே போயிட்டோம், அது பின் சைடு இருக்கும். ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. இங்கே நிறைய பேர் உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப விசேஷமான கோயில். இது சார்தமில் இதுவும் ஒன்று. இப்போ நம்ம பார்க்குறது வந்து எங்களுடைய எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃபஸ்ட்டு டே பத்ரிநாத்தோடைய எக்ஸ்பென்சஸ். நாங்கள் 2 டேஸ் ஸ்டே பண்ணோம். இது ஃபஸ்ட்டு டேயோடைய எக்ஸ்பென்சஸ் தான். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பத்ரிநாத்தோடைய கோயிலுடைய வரலாறு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் RVS Views.